ஸோ இந்த மாரி கதைய நீங்க பிரசன்ட் பண்ணதுக்கப்புறம், உங்க வீட்ல அந்த நபர்கள் அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க? ஆமா. "என்ன உங்க அப்பா என்ன இப்படியா பண்றாரு? நீ என்ன இத ஓவரா காமிச்சு வச்சிருக்க?" அப்படின்னு. சும்மா அது. விளையாட்டுக்கு. ஆமாமா. ஏன்னா அது அப்படி பண்ணலன்னா எனக்கு எப்படி ஞாபகத்துக்கு வந்திருக்கும்? மேபி எங்க வீட்ல இன்னும் மெலோட்ராமா வந்து கட்டா இருக்கும். இப்ப சும்மா சொல்லணும்னா, எங்க அப்பா அருவாமனைய கவுத்தி போட்டு போகும்போது, எங்க அம்மா அதுக்கு ரியாக்ட்டே பண்ணாம இருப்பாங்க. வேணுன்ட்டே. அது அது நடக்கிறதே அவங்க கண்ணு அது எந்திரிக்கவே மாட்டாங்க. அது அது அத நான் இங்க சினிமாக்காக கொஞ்சம் அந்த மெலோட்ராமாவ ஏத்தி காட்டுறோம். பட் சம்ஹவ் த அதர் நான் வந்து வீட்ல பார்க்காம எனக்கு அது எப்படி வரும்? ஏன்னா ஆமா. எனக்கு நான் 12 மணி எடுக்கும்போது 25 வயசு. ஸோ அப்போ அந்த ஒரு 60 வயசுக்கான காதல என்னால சொல்லவே முடியாதுல்ல. அது சொல்லணும்னு தோணுனதுக்கான விஷயமே நம்ம பார்த்து பழகுன ஏதோ ஒரு விஷயத்துல. அப்போ எனக்கு வாசிப்பு பழக்கம்லாம் ரொம்ப கம்மி வேற. ஆஃப் லேட்டா தான் சிந்து அப்புறமா தான் படிக்க புத்தகம் வாசிக்கிறதே ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் இல்ல. அப்போ எனக்கு அங்கருந்து தான் வருது. அதான் இந்த மாரி தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஊடல் இருக்குல்ல, அந்த ஆ. 2 பேருக்குமான அந்த கல்யாணம் ஆயிட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இருக்கிற ஒரு ஊடல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நான் எப்படி சொல்றேன்னா, எங்க அப்பாவும், அம்மாவும் ரொமான்டிக்கானா அவனுங்க பேசிப்பானுங்களான்னே தெரியாது. சும்மா ஒரு ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஹெல்த்தியா ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது. பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா எப்படி இவ்வளோ நாள் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னா, சம்திங் இத தாண்டி இப்ப எங்க அம்மாக்கு ஒண்ணுனா எங்க அப்பா கண்ணு கலங்கும். ம். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுனா எங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. இப்ப இது இருக்குல்ல, அது எப்படி கிடைக்கும்? அப்போ ஏதோ ஒரு நீ எதிர்பார்க்கிற விதத்தில அந்த லவ் வந்து பரிமாறப்படல. ஆனா அது பயங்கர ஸ்ட்ராங்கா, பயங்கர ஹெல்த்தியா இருக்கு. எல்லாரையும் ஒரே ஜாடிக்குள்ள அடைக்க வேணான்னு தோணும்.